நாங்களும் காசு கொடுத்தாண்ட வாங்கி சாப்பிடுறோம். காசி என்னங்க பெருச்சு காசி? அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பெருச்சு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யாரு கட்டினதுடா? யாரா தெரியாது சொல்ற? மண் குடிசையில வாழனால தொழிலாளி அவன் கட்டினது. அவன் எந்த குடிசையில வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டினான்? சாயந்தரம் ஆன உடனே சல்லியை எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா 400 பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க என்னடா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுக்கு. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடான்னா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா. அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதான் புரியாத பயலுக்கு. சரியா சொன்ன தம்பி. ஒரு பேச்சினாலும் கனகச்சிதமா தான் சொல்றேன். வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா? குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போலாமே நீங்க தேடிக்கிட்டு வந்தேன். அப்போ அவனை போய் தேடி பார்த்து என்னது டிப்பு டிப்பு அந்த டிப்பு பார்த்து வாங்கி சட்டுப்பட்டுன்னு போங்க. குமார் கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க, வீணா கெட்டு போயிடுவாருங்க. கடட்டும், நல்லா கடட்டும். ஆன வாய புழக்கிற. இங்க வந்தா பார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன், அவனை விட பெரிய பிச்சைக்காரன். இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும். அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும்.